வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான சுவையான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு நல்ல இனிப்பான மாம்பழம் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது போல் நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ரவா வந்துட்டு சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே சம அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மாம்பழத்தோட இனிப்பு தன்மைக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ மாவு சூடாகாமல் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாம்பழத்தோட இனிப்பு தன்மைக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவோட பதம் இது போல் இருக்கணும். இப்போ நம்ம ரவாலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவு வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் தேவை கிடையாது. அதனால் கொஞ்சமாக இதில் தண்ணி கலந்துக்குருவோம். இப்போ வந்துட்டு தண்ணியோட அளவுலாம் எதுவும் இல்லைங்க. நமக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஆப்பச்சோடா கூட ஆப்ஷனல் தாங்க. மாம்பழம் சேர்த்துருக்கனாலே நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ஆப்பச்சோடா நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் ஒரு பணியாரக்கல் வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது வந்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வந்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். அடுப்பை வந்துட்டு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபக்கமும் வேகிற மாதிரி நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். இது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கப் கேக் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர்லாம் இதில் நல்லா தெரியும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இதை வந்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சா போதும். மாவு கலந்துருக்கிறதுக்கு 2 நிமிஷம் தாங்க டைம் ஆகும். பாருங்கள், இந்த பணியாரத்தோட கலர்லாம் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். சுட சுட ஈவினிங் டைமிங்கில் இதே போல் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், கலரும் வந்துட்டு எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு. நம்ம பிச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.